குரு வாழ்க, குருவே துணை. என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய போகி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள். இந்த பதிவு என்னன்னா, காப்பு கட்டு பற்றி ஒரு சிறு விளக்கத்தை நாம இந்த பதிவுல பார்க்கலாம். சரிங்களா? இந்த காப்பு கட்டு எப்படியெல்லாம் பயன்படுகிறது மக்களுக்கு அப்படிங்கிறத இந்த பதிவுல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதற்கு தேவையான பொருள் எல்லாம் ஆவாரம்பூ, பீளைப்பூ, வேப்பிலை, தும்பைச் செடி, நாயுருவி செடி, தலைப்புல் என 6 வகையான செடிகள் காப்புக்கட்டிற்கு பயன்படுத்த வேண்டும். ஆனால் தற்காலத்தில் 3 வகை மட்டுமே பயன்படுத்தி வருகிறார்கள். தை மாதம் முதல் உத்தராயணத்தில் ஏற்படும் பல பருவநிலை மாற்றத்தால் நிறைய நோய்கள் மனிதர்களையும் கால்நடைகளையும் தாக்கும். மார்கழி மாதம் ஓசோன் படலம் பூமிக்கு அருகில் இருப்பதால் அதிக கதிர்வீச்சு பாதிப்பு வராமல் இருக்க வாசலில் கோலமிட்டு மாட்டு சாணத்தில் பூசணிப்பூ அதாவது அரசாணிப்பூ வைப்பார்கள். மார்கழி மாதம் வைகுண்டம் செல்ல வேண்டிய காலம் சென்ற முன்னோர்கள் இங்கேயே தங்கிவிடாமல் இருக்கவும் அவர்கள் வாசனையை நீக்கவும் அவர்கள் பயன்படுத்தி வந்த பொருட்களை தீயிட்டு கொளுத்துவார்கள். மேலும் பருவநிலை மாற்றத்தால் நோய் தொற்று வராமல் இருக்க வீட்டிற்கு சுண்ணாம்பு பூசி பயன்படுத்தாத பழைய பொருட்களையும் எரிப்பார்கள். காப்பு கட்டுவார்கள். இதுவே போகி பண்டிகையாகும். தை மாதம் மகர மாதம் தட்சிணாயனம் முடிந்து உத்தராயணம் ஆரம்பமாகும். இந்த காலம் சூரியன் வடக்கு நோக்கி நகர்வது போல் தோற்றம் வரும். பருவநிலை மாற்றத்தின் தாக்கம் அதிகரிக்கும். சூரியனின் பார்வை அதிகமாக பூமியில் விழும். இதற்குத்தான் கரிநாள் என பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். இந்த வெப்பத்தின் தாக்கம் பல நோய்களை கொண்டு வரும். இதற்கு ஆவாரம்பூ எப்படி பயன்படுகிறதுன்னு பார்க்கலாம். நமது கிராமப்புறங்களில் நடைப்பயணம் செய்பவர்கள் இந்த வெப்ப தாக்கம் வராமல் இருக்க ஆவாரம்பூவை தலைப்பாகைக்குள் வைத்து கட்டிக்கொண்டு செல்வார்களாம். சில கிராமங்களில் சமையல் அறையில் அதிக உஷ்ணம் வராமல் இருக்க ஆவாரம்பூவை கொத்தாக வைத்திருப்பார்களாம். உஷ்ண தாக்கத்தால் உடல் சமநிலை இழக்காமல் இருக்க ஆவாரை பயன்படும். அதாவது மேலும் மகர சங்கராந்தி நுழையும் காலம் இம்மாத சங்காரகனால் அதிக பாதிப்பு தை மாதத்தில் வரும். இதனை தடுக்கவும் ஆவாரை பயன்படும். அடுத்து பீளைப்பூ. இது உடலில் உள்ள நீர்ச்சி சத்துக்களையும் தாதுக்களையும் சமநிலையில் வைக்கும். உஷ்ணத்தால் கிட்னி பாதிக்கப்படாமல் பாதுகாக்கும். அடுத்து வேப்பிலை. உஷ்ணத்தால் சர்மம் பாதிக்கப்பட்டு அம்மை தோல் நோய்கள் வராமல் இருக்க வேப்பிலை பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து நாயுருவி. வெப்பத்தால் பக்கவாதம் அதாவது சன்ஸ்ட்ரோக் வராமல் இருக்க நரம்பு மண்டலம் பாதிக்கப்படாமல் இருக்க புதனிற்குரிய நாயுருவி காப்புக்கட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து தும்பை செடி நல்ல எதிர்ப்பு சக்தியையும் இரத்தத்தில் மற்றும் உடலில் உள்ள முக்கிய நீர்ப்பகுதிகளான இதயத்தை, நுரையீரலை, கபாலத்தை, நாசியை சூழ்ந்துள்ள நீர்ப்பகுதிகளில் நோய் தொற்று வராமல் பாதுகாக்கவும், மயக்கம் வராமல் பாதுகாக்கவும், பிதர்களின் தோஷம் வராமலும் தடுக்கிறது. அதாவது மரபணு நோய்களை வராமல் தடுக்கிறது. அடுத்து தலைப்புல். இது கணம்புல்லுன்னு சொல்லுவாங்க. கணம்புல் நாயனார் அதாவது கணம்புல் நாயனார் தன் இருப்பிடத்தை குளிர்விக்க இதனை பயன்படுத்தினாராம் அந்த காலத்துல. இது வீட்டிற்குள் உஷ்ண பாதிப்பை தராமல் உள் வெப்பநிலையை தாழ்வாக அதாவது ஏசி போல வைக்க இந்த காப்புக்கட்டில் பயன்படுத்தப்படுகிறது. அனைவரும் காப்பு கட்டுவோம். நம் முன்னோர்கள் நமக்கு வழங்கி ஆரோக்கிய வாழ்வின் பாரம்பரியத்திற்கு நன்றி சொல்லுவோம். அனைவரும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்போம். வாழ்க வளத்துடன். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.